வெல்கம் டு மெகுல்வெல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.4 கொஷின் நம்பர் 1. ஸோ கொஷின் நம்பர் 1ல் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து a packet of 5 chocolate bar for rupees 175, 3 chocolate bar for rupees 114 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாம். ஐட்டம் இங்கே cost per packet. So next column la number of items in a packet. Last cost of one item. நம்ம டேப்லெட் கடமா போட்டுக்கலாம். ஸோ இது ஐட்டம் வந்து சாக்லேட் பார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 175 காஸ்ட் ஆஃப் பெர் பேக்கெட். ஒரு பேக்கெட்டோட ரேட் வந்து இங்கே 175. அது மொத்தம் எவ்வளோ பேக் சொல்லியிருக்காங்கன்னா 5 சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த 175 5 டிவைட் பண்ண போகிறோம். 1 5s are 5, 3 5s are 15, பேலன்ஸ் 2, 5 5s are 25. ஸோ ஒரு ஐட்டத்தோட ரேட் வந்து 35. செகண்ட் ஒன் வந்து 114 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஐட்டம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3. ஸோ 114 3 டிவைட் பண்ணி பார்க்கலாம். 1 3s are 3, 3 3s are 9, balance 2, 8 3s are 24. So 38. Therefore, best buy is a pack of 5 chocolate bars for rupees 175. ஏன்னா இதுதான் நமக்கு ஒரு ஐட்டத்தோட ரேட் வந்து 35 வருது, இது நமக்கு 38 வருது. அப்போ நம்ம என்ன வாங்குறது? 175 ரேட்டில் உள்ளது வாங்குறது தான் பெஸ்ட். செகண்ட் சப்டிவிஷன், அதையும் நம்ம காலமாக பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் ஐட்டம், இங்கே வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஐட்டம், இங்கே வந்து குவான்டிட்டி, இங்கே காஸ்ட் பெர் ஒன் நம்பர். என்ன ஐட்டம் அப்படின்னா எக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 81 கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.5 டஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 டஜன், ஒரு டசன் அப்படின்னா 12, ஹாஃப் டசன்னா 6. ஸோ டோட்டலாக 18. காஸ்ட் பெர் ஒன் நம்பர் அப்படின்னா இந்த டோட்டல் காஸ்ட் 81 இந்த 18 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 9 2s are 18. 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 6 3s are 18, 2 3s are 6, பேலன்ஸ் 2, 7 3s are 21, 9 3s are 27, 2 3s are 6, 1 2s are 2, 4 2s are 8, பேலன்ஸ் 1, 5 2s are 10. ஸோ ஒரு நம்பரோட காஸ்ட் வந்து rupees 4.5. செகண்ட் வந்து டோட்டல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 64.50. அங்கே வந்து 15 எக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 15 டிவைட் பண்ணி பார்க்கலாம். 64.5 டிவைடட் பை 15. 3 5s are 15, 1 5s are 5, balance 1, 2 5s are 10, balance 4,
9 5s are 45. 1 3s are 3. 4 3s are 12. 3 3s are 9. ஸோ இங்கே ஆன்சர் 4.3. ஒரு எக்கோட விலை 4.5 பெஸ்ட்டா 4.3 பெஸ்ட்டா 4.3 பெஸ்ட்டு தான் 4.3 தான் பெஸ்ட்டு. ஸோ நம்ம 15 எக்கை 64.50க்கு வாங்குறது தான் பெஸ்ட்டு. therefore best 5 15x for rupees 64.50. செகண்ட் கொஸ்டினில் பேக்கரியில் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட ரேட்டும் கொடுத்துருக்காங்க, நமக்கு எவ்வளோ கேஜஸ் வாங்கணுங்கிறதும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேப்லெட் காலம் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன இருக்குது அப்படின்னா லட்டு. அந்த லட்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா குவான்டிட்டி வந்து உங்களுக்கு பிக்சரில் 1 kg கொடுத்துருக்காங்க. ரெக்வயர்ட்னா நமக்கு எவ்வளோ வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராடக்ட் டு பை 1/2 kg லட்டு. நம்ம வந்து 1/2 kg தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1/2 kg. 1 kg 245 1/2 kg அதில் பாதி சொல்லிடலாம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 25% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ரெகுலர் ப்ரைஸ்னால் 1 kgயோட ரெகுலர் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கொஸ்டின் அந்த பிக்சர் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க 245. உங்களுக்கு 20% ஆஃபர் கொடுத்ததால 20% அப்படிங்கிறதால 20% பதிலாக 100 இன்ட்டு 245. ஸோ இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். இந்த 0 0 கேன்சல். 1 2s are 2, 5 2s are 10, 1 5s are 5, 4 5s are 20, பேலன்ஸ் 4, 9 5s are 45. ஸோ நமக்கு எவ்வளோ வந்து ஆஃபர் அப்படின்னா 49 rupees ஆஃபர். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஸ்பெஷல் ப்ரைஸில் அந்த 1 kg ஸ்வீட்டோட ரேட்டு 245, அதுலேருந்து இந்த டிஸ்கவுண்ட் 49 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 196 கிடைக்கும். ஸோ நமக்கு சேவிங்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ ஆகுது, எவ்வளோ சேவ் ஆகுது, நமக்கு 49 rupees வந்து நமக்கு சேவ் ஆகுது. ஏன்னா அது நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் தி காஸ்ட்டு ஓகேவா. நம்ம வாங்க வேண்டிய மொத்த காஸ்ட்டு 196 கண்டுபிடிச்சிட்டோம் 1 kgக்கு. நம்ம வாங்க வேண்டியது 1/2 kg தான். ஸோ ஆஃபால் மல்டிப்ளை பண்ணிடலாமா. 1 2s are 2, 9 2s are 18, பேலன்ஸ் 1, 8 2s are 16. ஸோ நம்ம வாங்க வேண்டிய 1/2 kgயோட லட்டோட ரேட் வந்து 98. இதே மாதிரி தான் செகண்ட் ஐட்டம் வந்து சாக்லேட் வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 kg கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது சாக்லேட் கேக் 1 kg பிக்சரில் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்க வேண்டியது 1 kg தான். 1 kg தானே கொடுத்துருக்காங்க, நம்ம வாங்க வேண்டியது 1 kg தான். அந்த 550க்கு வாங்கிடலாம் அப்படின்னா இல்லை, நம்ம டிஸ்கவுண்ட்டும் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ ரெக்வயர்ட் ப்ரைஸ் வந்து ₹550. 20% ஆஃபர் அப்படின்னா 20 divided by 100 into 550. 0 0 cancel, 0 0 cancel. 2 into 55, 110. ஓகே, ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து அதோட ரேட்டு 550 மைனஸ் இந்த 20% ஆஃபரை மைனஸ் பண்ணிட்டா 110. சேவிங்ஸ் ப்ரைஸ் வந்து இதோட ரேட்டு 440. சேவிங்ஸ் ப்ரைஸ் வந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம், டிஸ்கவுண்ட் நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க 110. ஸோ 110. ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் காஸ்ட் வந்து ஒரு கேக்கோட ரேட்டு கண்டுபிடிச்சோம் டிஸ்கவுண்ட் போக 440 இதுதான். ஸோ 440 into 1 is equal to ₹440. ஓகே, தேர்டு வந்து பிரெட்டு வந்து உங்களுக்கு புக்கில் வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்லைஸ் பிரெட்டோட ரேட் கொடுத்துருக்காங்க ₹20. அதாவது 1 packet கொடுத்துருக்காங்க. 1 packet நமக்கு தேவையானது 6 packet. ஒரு பேக்கெட்டோட ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20. ஆஃபர் 20% கொடுத்துருக்காங்க. அப்போ 20 by
100 into 20. 0 0 cancel, 0 0 cancel. 2 2s are 4. நமக்கு 4 rupees ஆஃபர். அப்போ ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து 20 minus 4 equal to 16. சேவிங்ஸ் ப்ரைஸ் எவ்வளவு 4 rupees நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போ ஒரு பேக்கெட்டோட ரேட்டு டிஸ்கவுண்ட் போக கண்டுபிடிச்சோம் 16 அப்படின்னு. நம்ம வாங்க வேண்டியது 6 பேக்கெட். அப்போ 16 into 6 அப்படின்னா 6 6 are 36, பேலன்ஸ் 3. 1 6 are 6 plus 3 9, 96. கொஸ்டினில் நமக்கு வந்து டோட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஐட்டம் நீங்கள் வாங்கிட்டீங்க, இதுக்கு டோட்டல் எயிட் plus 6, 14 4 balance 1, 10 19 20 23 3 balance 2, 6 plus 4 sorry 2 plus 4 6. So total cost rupees 634 நம்ம purchase பண்றோம். Question number 3. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஷாப் 1 ஷாப் 2 கொடுத்துருக்காங்க. எந்த ஷாப்பில் வாங்குறது பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெஜிடபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்பிள். ஆப்பிளோட குவான்டிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஷாப் எவ்வளோ வாங்கணும்னு சொல்லி இங்கே வந்து எவ்வளோ வாங்க போகிறோமோ அது எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா 1.5 kg வாங்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஷாப் 1ல் 1 kgயோட ரேட் வந்து 168. நம்ம வாங்க போகிறது 1.5 kg. 1.5 kg அப்படிங்கும்போது நமக்கு என்ன எவ்வளோ ரேட்டு வரும் அப்படின்னா 252 வரும். ஓகேவா? இதுக்கு ஷாப் 1ல் 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ரேட்டுக்கு 15% வந்து 37.80. ஓகே, அமௌண்ட் அண்ட் ப்ரைஸ் ஆஃபர் வந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாம். 252 மைனஸ் 37.80. ஆன்சர் வந்து 214.20. இது ஷாப் 1ல் 1.5 kgயோட ரேட்டு. இப்போ நம்ம ஷாப் 2 கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஷாப் நம்பர் 2ல் அவங்க என்ன கொடுக்கல அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கல. 1 kgயோட ஆப்பிள் வந்து 148. நம்ம 1.5 kg கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அமௌண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 222. ஏன்னா டிஸ்கவுண்ட் இல்லாதனால நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை போட்டுரும். ஓகே, இப்போ நம்ம ஆப்பிள் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பொமோக்ரனேட். நம்ம வாங்க வேண்டியது 2 kg. ஷாப் 1ல் 1 kgயோட ரேட் 82. அப்போ 2 kgயோட ரேட் 164. இந்த ரேட்டுக்கு 15% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 24.60 தான் நமக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட். இப்போ நம்ம ஒரிஜினல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 164 மைனஸ் 24.60 இஸ் ஈக்குவல் டு 139.40. இதுதான் நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு. இப்போ நம்ம ஷாப் 2 போகிறோம். ஷாப் 2ல் 1 kgயோட ரேட் வந்து 75. 2 kg அப்படின்னா 75 into 2 இஸ் ஈக்குவல் டு 150 தான் ரேட். ஸோ ஆப்பில் பொறுத்த வரைக்கும் ஷாப் 2 தான், ஷாப் 1 தான் பெஸ்ட்டு. பொமோக்ரனட்டும் ஷாப் 1 தான் பெஸ்ட்டு. ஸோ மற்ற எல்லா ஐட்டமும் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பனானா. ஸோ பனானாவோட 1 டசன் ரேட் வந்து ஷாப் 1ல் 45 rupees. நம்ம வாங்க வேண்டியது 2 டசன். ஸோ 1 டசன் 45 அப்படின்னா 2 டசன் வந்து 90. இதுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து 13.50. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாம். 90 minus 13.50 is equal to 76.50. ஓகே, இப்போ ஷாப் 2ல் 1 டசனோட ரேட்டு 43. 2 டசன் அப்படின்னா 43 into 2 is equal to 86 rupees தான் நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து மேங்கோ. மேங்கோ நம்ம வாங்க வேண்டியது 3 kg.
ஃபஸ்ட்டு ஷாப்பில் அதோட ரேட்டு 1 kg 39 rupees அப்படின்னா 3 × 39 117. இதோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து 17.55. இதை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 117 minus 17.55 is equal to 99.45. ஓகே, ஷாப் 2ல 1 kgயோட ரேட் வந்து 35 rupees. அப்போ நம்ம வாங்க வேண்டிய 3 kg அப்படின்னா 35 × 3 105. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க வேண்டிய ஐட்டம் வந்து டொமேட்டோ. நம்ம வாங்க வேண்டிய கேஜி 1.5 kg. ஷாப் 1ல அதோட ரேட் 46. அப்போ 46 × 1.5 kg is equal to 69. இதோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து 10.35. ஸோ டோட்டல் அமௌண்ட் 69 minus 10.35 is equal to 58.65. ஓகே, ஷாப் 2ல அதோட ரேட் வந்து 1 kg வந்து 38. அப்போ 38 × 1.5 kgயோட ரேட் வந்து 57. நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பப்பாயா. நம்ம வாங்க வேண்டிய கேஜி 1/2 kg. ஓகே, ஷாப் 1ல 1 kgயோட ரேட் 36. ஆஃப்ங்கிறதால 1/2 மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் 18. இதோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து 2.70. therefore 18 minus 2.70 is equal to 15.30. ஓகே, ஷாப் 2ல அதோட 1 kgயோட ரேட் வந்து 30 rupees. 1/2 kg வேணுங்கிறதால 30 × 1/2 ரேட் 15. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் கேரட். ஸோ கேரட் வந்து நம்ம வாங்க வேண்டியது 1 kg. ஷாப் 1ல 1 kgயோட ரேட் 19 × 1 is equal to 19. இதோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட் 2.85 rupees. அப்போ நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 19 minus 2.85 is equal to 16.15. ஷாப் 2ல அதோட 1 kgயோட ரேட் வந்து 17 × 1 is equal to 17. ஸோ இப்போ நம்ம டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் ஓகே, ஷாப் 1ல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 675.75. ஓகே, ஷாப் 2ல டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னா 715. ஷாப் 1ல 675, ஷாப் 2ல 715. ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணி எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஷாப் 1 minus ஷாப் 2. ஓகே, நோ ஷாப் 2ல தான் நமக்கு ரேட் அதிகமாக வந்திருக்கு. therefore ஷாப் 2 minus ஷாப் 1. ஏன்னா ஹையஸ்ட் வேல்யூவில் தான் ஸ்லோயஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணுவோம். ஷாப் 2ல தான் நமக்கு ரேட் அதிகமாக இருக்குது. ஷாப் 2 minus ஷாப் 1 is equal to 715 minus 675.75. ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ அப்படின்னா 39.25. therefore we can save rupees 39.25 in shop 1 compared to shop 2. Question number 4. அந்த ஐட்டமோட ரேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஷாப்பில் உள்ளது நம்ம வாங்க வேண்டிய ஷாப்பிங் லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. நம்ம வாங்க வேண்டிய ஷாப்பிங் லிஸ்ட் வந்து 2 kg of red chilli, 2 kg of coriander, 1 kg of garlic, 1 kg of turmeric, 2 kg of டால் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 kg of டால் தான் போட்டிருக்கோம். ஏன்னா கொஷினில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து 7 kg தாண்டக்கூடாது அப்படின்னு. இப்போ 2 2 4 4 + 1 5 5 + 1 6
இங்கே 2 வாங்கணும் அப்படின்னா 8 ஆயிரும். அதனால் நம்ம 1 கேஜியாக போட்டோம். ஓகே, நம்பர் நீடட் நம்ம எவ்வளோ வேணும் அப்படின்னா இங்கே 2 கேஜி வேணும், இங்கே 2 கேஜி, இங்கே 1 கேஜி, இங்கே 1 கேஜி, இங்கே 1 கேஜி. ஓகே, ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஷினில் 1 கேஜி ஆஃப் ரெட் ஜெல்லியோட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா 145. நமக்கு வந்து 2 கேஜி வேணும். அப்போ 145 × 2 = 290. 1 கேஜி ஆஃப் குவாரியாண்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 130. 2 கேஜினா 2 × 130 260. 1 கேஜி ஆஃப் கார்லிக் வந்து 82 கொடுத்துருக்காங்க. நமக்கு 1 கேஜி தான் வேணும். அப்போ 1 × 82 = 82. டர்மரின் 1 கேஜி புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க 99. நமக்கு தேவையான ஷாப்பிங் லிஸ்ட்லேயும் 1 கேஜி தான் இருக்குது. ஸோ 1 × 99 = 99. ஸோ 1 கேஜி ஆஃப் டால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 78 கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 கேஜி வேணும். ஆனால் 7 கேஜியை தாண்டக்கூடாதுன்றதால 1 கேஜி தான் வாங்குகிறோம். ஸோ 1 × 78 = 78. ஸோ இப்போ டோட்டல் போட்டுடலாமா? டோட்டல் வந்து டோட்டல் அமௌண்ட்டு எதை நமக்கு கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஷினில் 1000 கிராஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம டோட்டல் அமௌண்ட்டு பார்க்கலாம். டோட்டல் டேலி கூட் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ₹809. ஸோ கொஷினில் கொடுத்த நம்ம 1000 என்ன செய்யலை, தாண்டலை. ஓகேவா? ஸோ இதோட 7.4 முடிஞ்சுது. 7th சாப்டர் இதோட கம்ப்ளீட்டட். இந்த 7.4 எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 1 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த சாப்டர் பார்க்கலாம்.